எல்லாருக்கும் ஹாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். சரி வாங்க, இப்போ இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட் இதில் முடிச்சிருப்போம் அப்படின்னா, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அங்கே மீட்டியோர் ஷவர் பார்க்குறதுக்காக வெளியே ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்க வரைக்கும் பார்த்துருப்போம். இந்த எபிசோடு இதுலேருந்து தான் கண்டினியூ ஆகுது. இப்போ நம்ம ஹீரோவும் லீயும் இருக்கான்ல, அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கேம்பில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு நம்ம ஹீரோவுக்கு வெளியே யாரோ கூப்பிடுற மாதிரி சவுண்டு கேட்குது. இவனும் என்னதுன்னு பார்த்தா திடீர்னு ஒரு பொண்ணு வந்து, நான் இப்படி இருக்கிறதுக்கு நீதான் காரணம் நீதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகிற மாதிரி இருக்கு. இவனும் யார் இந்த பொண்ணு அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகி போய் அந்த பொண்ணு பின்னாடியே போகிறான். இவன் போகிறத நம்ம ஹீரோவன் கவனிச்சுட்டு அவளுமே ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போகிறா. பட் நம்ம ஹீரோ இங்கே நடு காட்டுக்குள்ளே வந்துடுறான். வந்துட்டு இங்கே யாரையும் காணோம் அப்படின்னு முழிக்கும் போது ஊஜிகா அப்படின்னு ஒரு சவுண்டு. ஹீரோ பயந்தே போயிடுறான். பட் அங்கே நிற்கிறது ஹீரோயின் தான். உடனே ஹீரோயின், டேய் இந்த நடு ராத்திரியில் இங்கே என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்க, ஹீரோ சொல்கிறான், அது இங்கே யாரோ வந்த மாதிரி இருந்துச்சு, அதனால தான் பார்க்கலான்னு வந்தேன். சரிவா, டைம் ஆயிடுச்சு, நம்ம போகலாம் கேம்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ரிட்டர்ன் கேம்புக்கு வரலான்னு ட்ரை பண்ணா எந்த பக்கம் போகிறதுனே தெரியல. வழி மாறி போய் 2 பேரும் முழிச்சிட்டு இருக்காங்க. சுற்றி சுற்றி காட்டை பார்த்துட்டே இருக்காங்க, எங்கே போகிறதுனே தெரியல. அப்போ நம்ம ஹீரோன்னு சொல்கிறா, ஒரு நிமிஷம் ஏறேன், இந்த சுச்சுவேஷனை பார்க்கும்போது எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. என்னோட ஃப்ரெண்டு நானான்னு இருக்கால, அவள் ஒரு டைம் என்கிட்ட சொல்லியிருக்கா, ட்ரையாங்கிள்னு ஒரு மூவியில் இப்படி தான் அந்த கதையோட ஹீரோ வந்த இடத்தையே சுற்றி சுற்றி வந்துட்டு இருப்பானா அப்படின்னு சொல்கிறா. உடனே ஹீரோ, என்னது ட்ரையாங்கிளா? ட்ரையாங்கிள் மூவியை பற்றி நானா உன்கிட்ட சொன்னாலா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஏன்னா நம்ம ஹீரோ 28 வயசாக இருக்கும் போது தான் அந்த ட்ரையாங்கிள்ன்ற படமே வந்திருக்கும். ஸோ அந்த படத்தை பற்றி நானான் எப்படி சொல்லியிருப்பா அப்படின்னு யோசிக்கும் போதே இவங்க 2 பேரையும் காணோன்னு சொல்லி லீயும் ஷுமேவும் வந்துடுறாங்க. அவங்க வந்த உடனே இவங்க 2 பேரும், ஒன்றும் இல்லை, நாங்கள் சும்மா அப்படியே வாக் போகலான்னு வந்தோம், வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சமாளிச்சுட்டே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. தென் லீ கிளம்பி வீட்டுக்கு வரான். அப்படி வரும்போது பார்த்தா அவனுக்கு ஆர்ட்ஸ் டீச்சராக ஒருத்தவங்கள கூப்பிட்டுட்டு வந்திருக்காங்க, லீயோட அப்பா. ஆனால் அங்கே இருக்கிறது வேறு யாரும் கிடையாது, நம்ம ஹீரோவோட அக்கா தான். என்னன்னு தெரியல, நம்ம ஹீரோவோட அக்காவை பார்த்த உடனே இந்த லீக்கு ரொம்பவே வெக்கம் வந்துடுது. இதுவே இன்னொரு பக்கம் ஷென்யூவை காட்டுறாங்க. அவன் இப்போ ரொம்பவே சோகமாக நீச்சல் அடிச்சிட்டு இருக்கான். அப்பா அவன் ஒரு விஷயத்த யோசிக்கிறான். அது என்னன்னா, அவனுக்கு சிங்கர் ஆகணுன்றது ரொம்ப பெரிய ஆசை. ஸோ அதுக்காக ஒரு கம்பெனியில் வந்து அவன் ஜாயின் பண்ணியிருப்பான். அப்போ அந்த கம்பெனியில் ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னா, அந்த கம்பெனியில் இவர் சிங்கராக இருக்கணும் அப்படின்னா இவர் வெளியே இருக்க எந்த பீப்புள் கூடயுமே கான்டாக்ட் வச்சுக்க கூடாது, ஃப்ரெண்ட்ஸு கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லி யாருமே இருக்கக்கூடாதுன்னெலாம் கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால தான் அவன் நம்ம ஹீரோன்கிட்டையும் நானான்கிட்டையும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறான். ஸோ அந்த விஷயத்த யோசித்து பார்த்து இப்போ அவன் சோகமாக உட்காந்துட்டு இருக்கான். தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு வரும்போது லீ ரொம்ப வேகமாக ஓடி வந்து, டே மச்சான், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, எங்கள் அப்பா ஆர்ட்ஸ் டீச்சர்னு சொல்லி உன்னோட அக்காவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாருடா அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோ, அடக்கடவுளே, நான் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் விதி உங்கள் 2 பேரையும் ஒன்று சேர்க்காம விடாது போல இருக்கே அப்படின்னு சொல்கிறான். உடனே லீ கேட்குறான், டே நீ என்னடா பேசுகிற அப்படின்னு. ஒன்றும் இல்லை, எங்கள் அக்கா கிட்ட கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போகிறான். தென் அந்த கிளாஸில் இருக்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து போய் கிரவுண்டில் நின்று அவங்களோட கிளாஸ் டீச்சரை கூப்பிடுறாங்க. கிளாஸ் டீச்சரும் வராரு. அப்போ அவங்க, சார் எங்கேயும் போகாதீங்க சார், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி கிரவுண்ட்லேயே அப்படியே அந்த சிம்பிளை காமிச்சு எல்லாரும் லைனாக நின்றுட்டுருக்காங்க. இதை பார்க்கும்போது அந்த சாருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அட் த சேம் டைம் அந்த ஸ்கூலோட டீனும் ஹெட் மாஸ்டரும் இதை பார்க்க, பரவாயில்லையே, இந்த டீச்சருக்காக இந்த பசங்க இவ்வளோ செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்களுமே அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. தென் அன்னைக்கு ஸ்கூல் முடியுது. அப்போ அந்த கிளாஸ் டீச்சர் இவங்க எல்லாருக்கிட்டேயும் வந்து, எனக்காக நீங்கள் எல்லோரும் இவ்வளோ ஒத்துமையாக இருந்து இப்படிலாம் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக பேசுகிறாரு. அண்ட் அப்போ ஷுமே இருக்கால, அவள் லீயை பார்த்து, இங்கே பாரு, ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் சீக்கிரமாகவே நடக்க போகுது. ஸோ அந்த ஈவெண்ட்டுக்கு நம்ம கிளாஸுக்கு நான் தனியாக யூனிஃபார்ம் தைக்கலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு ஒரு லோகோ மட்டும் ரெடி பண்ணி கொடுக்குறியா, நீ தான் நல்லா வரைவல்ல அப்படின்னு கேட்குறா. இவனும் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். அப்போ வீட்டுக்கு வந்து இவன் அந்த லோகோவை வரைய ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவோட அக்கா வந்து, என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இவனும் அந்த லோகோவை காமிச்சு நடந்த விஷயத்த சொல்கிறான். உடனே அந்த அக்கா, இந்த லோகோ ரொம்ப சுமாராக தான் இருக்குது, உனக்காக நான் சூப்பராக ஒன்று வரைஞ்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு லோகோ வரைஞ்சி கொடுக்க, இது லீக்கும் ரொம்பவே பிடிச்சி போயிடுது. உடனே அதை கிளாஸில் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறான். ஷுமேவும், இது சூப்பராக இருக்குது, நம்மளோட யூனிஃபார்மில் இந்த லோகோவே வச்சிடலாம், நான் இன்றைக்கே யூனிஃபார்மை தைக்க கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு யூனிஃபார்ம் தைக்கிறதுக்காக இவ கிளாஸில் இருக்க எல்லார்கிட்டையும் பணம் வாங்கி வச்சிருப்பா. அந்த பணத்தை எடுக்கலான்னு பார்த்தா பணத்தையே காணும். இவ உடனே வேகமாக பேகை திறந்து எல்லாத்தையும் கீழே கொட்டி செக் பண்ணும் போது
திடீர்னு அதில் லீயோட ஃபோட்டோவும் வந்து விழுது. இதை லீ பார்த்துட்டு இது ஏன் ஃபோட்டோ நீயே வச்சிருக்க அப்படின்னு கேட்குறான். அது ஒன்றும் உன் ஃபோட்டோ கிடையாது கூடு அப்படின்னு சொல்லி அவள் டக்குன்னு அந்த ஃபோட்டோவை பிடுங்கிக்கிட்டு அப்படியே அழ ஆரம்பிச்சிடுறா. ஏன்னா பணத்தை காணோம்ல, இப்போ என்ன செய்யறதுனே தெரியல. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அழாதடி, இங்கே தான் எங்கேயாவது பணம் விழுந்திருக்கும் தேடுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்கூல் ஃபுல்லாக தேடி பார்த்துடுறாங்க. ஆனால் பணம் எங்கே போச்சுன்னே தெரியல. இப்போ மற்ற ஸ்டூடெண்ட் கிட்ட என்ன பதில் சொல்கிறதுனும் தெரியல. ஸோ உடனே இப்போ இந்த ஷுமே என்ன செய்கிறான்னா எல்லாரும் முன்னாடியும் வந்து என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் எல்லாரும் யூனிஃபார்ம் வாங்க சொல்லி என்கிட்ட பணம் கொடுத்தீங்க, ஆனால் அந்த பணத்தை நான் தொலைச்சிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க மன்னிச்சிடுங்க, என் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லி ஓன அழ ஆரம்பிச்சிடுறா. பட் அந்த மேட்மா இருக்கான்ல, அவன் உடனே சரி சரி விடு, எதுக்கு இப்போ இவ்வளோ அழுதுட்ருக்க, இப்போ என்ன அதுக்காக புது யூனிஃபார்ம் நம்ம வாங்க முடியலன்னா இந்த ஸ்கூல் யூனிஃபார்மே நம்ம போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோவும் ஆமாம், எதுக்கு இந்த சின்ன விஷயத்துக்கு நீ அழுதுட்ருக்க, இது வரைக்கும் எங்களுக்காக நீ எவ்வளோ பண்ணியிருக்க, அப்படி இருக்கும் போது இந்த விஷயத்துக்காக நாங்கள் உன்னை திட்டுவோமா அப்படின்னு சொல்ல அவளுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துடுது. தென் நெக்ஸ்ட் டே தான் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் நடக்குது. அப்போ நம்ம ஹீரோ போய் எல்லா போட்டியிலையுமே கலந்துக்கிறான். ஆனால் ஒன்றத்தில் கூட ஹீரோ ஜெயிக்கவே இல்லை. பட் இதுவே நம்ம ஹீரோயினை பார்த்தா கலந்துக்கிட்ட எல்லா போட்டியிலையுமே ஜெயிக்கிறாங்க. அதுவும் கடைசியாக இப்போ ஒரு ரன்னிங் ரேஸ் ஓடிட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயின் ஓடும் போது நம்ம ஹீரோவும் கூடவே ஓடி போய் நல்லா மூச்சை இழுத்து விட்டுட்டு ஓடு, அப்போ தான் ஃபாஸ்ட்டாக ஓட முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை ரொம்பவே என்கரேஜ் பண்ணுறான். அண்ட் நம்ம ஹீரோயினும் சூப்பராக ஓடி அந்த கேமை வின் பண்ணுறாங்க. அண்ட் அந்த ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டில் நம்ம ஹீரோவோட கிளாஸ் தான் வின் பண்ணுது. ஸோ அதனால் இவங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. அதோட ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டில் ஜெயிச்சிட்டா அந்த சாரையும் ஸ்கூலை விட்டு அனுப்ப மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்களா. ஸோ அதனால் இன்னமுமே சந்தோஷமாக இருக்குது. ஈவினிங் எல்லாருமே பிரின்சிபல் என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லி ஆர்வமாக காத்துட்டு இருக்கும் போது அப்போ அந்த கிளாஸ் டீச்சர் வந்து உங்கள் உழைப்பெல்லாம் வீணாக போகலை, என்னை பிரின்சிபல் இதே ஸ்கூலில் வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்ல எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்போ வரும் பரவாயில்ல, நீங்கள் எல்லாரும் இந்த வயசுலேயே இவ்வளோ ஒத்துமையாக இருந்திருக்கீங்க, உங்களை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே, நீங்கள் இப்போ ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டில் ஜெயிச்சிட்டிங்க இல்லையா, ஸோ அதனால் நாளைக்கே நம்ம எல்லோரும் ஒன்றா சேர்ந்து டின்னருக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அப்போ அந்த ஷுமே இருக்கால, அவள் சொல்கிறா என்னது நாளைக்கா, ஆனால் நாளைக்கு தான் ஷென்யூவோட ஃபேன் மீட் இருக்குது, நான் வேறு டிக்கெட் எடுத்துட்டேன், அப்போ ஷென்யூவை நாளைக்கு பார்க்க முடியாதா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறா. நம்ம ஹீரோயினும் மூஞ்ச ஒரு மாதிரி தான் வச்சிட்டு இருக்காங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது, எல்லாருமே போகிறாங்க டின்னருக்கு. பட் நம்ம ஹீரோ மட்டும் அந்த பிளேஸில் ஒரு மாதிரி சேடாக சாப்பிடாம இருக்கான். லீ கேட்குறான் என்னாச்சு, உனக்கு சாப்பாடு பிடிக்கலையா, ஏன் சாப்பிட மாட்டேற அப்படின்னு ஹீரோட்ட கேட்க, இல்லை இந்த ஹன்ஃபையை காணோம்ல, அதான் அவள் எங்கே போனான்னு யோசிக்கிறேன், மெசேஜ் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டேறா அப்படின்னு சொல்லும் போது விடு விடு அவள் வந்துடுவா, ஒருவேளை அவள் ஷென்யூவோட ஃபேன் மீட்டுக்கு போயிருப்பாளோ அப்படின்னு இந்த ஷுமே கேட்க, இல்லை அங்கெல்லாம் அவள் போயிருக்க மாட்டா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். அண்ட் அப்போ அந்த டைமில் மேட்மா இருக்கான்ல, அவன் திடீர்னு ஒரு ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து சரி இனிமே நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்க வேணாம், இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாம், உனக்கு ஓகேனா இந்த ஜூஸ் எடுத்து நீ குடி அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் சிரிச்சுட்டே அந்த ஜூஸ் எடுத்து குடிக்கிறான். அண்ட் அப்போலேருந்து இவங்க 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. தென் அந்த டின்னர் முடிஞ்சு எல்லாருமே வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ தான் கடைசியாக நம்ம ஹீரோயின் ஓடி வர, இதுதான் நீ வர்ற டைமா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். சாரி லேட் ஆகிடுச்சு. ஓ எல்லாரும் அதுக்குள்ளே போயிட்டாங்களா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அவங்க போனால் போகட்டும், நீ முதல்ல வந்து சாப்பிடு அப்படின்னு சாப்பிட சொல்கிறான். பட் நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி வேகமாக சாப்பிடும் போது அப்படியே ஹீரோயினுக்கு வாமிட் வந்துடுது. உடனே ஹீரோ உனக்கு என்ன தான் பிரச்சனை, எதுக்கு இப்படி நடந்துக்கிற, வரியா ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் தேவையில்லை கிளம்பு அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. ஐயோ என்ன தான் ஆச்சு சொல்லி தொலை, என் டின்னருக்கும் லேட்டாக வந்திருக்க, என்னன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேற, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்க, நீ ஏன் இதெல்லாம் என்கிட்ட கேட்குற அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆமாம் இதெல்லாம் எனக்கு தேவை தான், டின்னருக்கு வந்த எல்லாரும் சாப்பிட்டாங்க, ஆனால் நான் மட்டும் உனக்காக சாப்பிடாம இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீ என்ன பார்த்தா இப்படி கேட்குறல்ல, எனக்கு தெரியும் நீ அந்த ஷென்யூவை பார்க்கறதுக்கு தானே போனேன் அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஆமாம் போனேன், ஆனால் அவனை என்னால் பார்க்க முடியல, நான் இங்கேருந்து போகிறேன், உன்கிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல, ஓ உன் கதை ரொம்ப நல்லா இருக்கு, உனக்காக இவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், உனக்காக கேர் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் நீ என்னை பற்றி எதுவும் கவலைப்படாமல் ஷென்யூவை பார்க்க போயிருக்க, நியாயமா நீ இப்போ கோச்சிட்டு போகக்கூடாது, நான் தான் கோச்சிட்டு போகணும், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போகிறான். உடனே இவ நில்லடா அப்படின்னு கூப்பிட, நீ எதுக்கு என்ன கூப்பிடுற, நான் போகிறேன் அப்படின்னு ஹீரோ கோச்சிட்டு கிளம்பி வந்துடுறான். பட் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஐயோ கொஞ்சம் ஓவராக பேசிட்டு வந்துட்டோமோ அப்படின்னு ஒரு தாட் வருது. ஸோ வேகமாக ஹீரோயினுக்கு கால் பண்ணுறான். நம்ம ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துடுறா, கால் அட்டன் பண்ணுறா. அப்போ நம்ம ஹீரோ சாரி நான் கோவத்தில் பேசிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, உன் சாரியும் வேணாம் பூரியும் வேணாம் அப்படின்னு ஹீரோயின் கோவமாக போகும்போது தொப்புன்னு வலிக்கு விழுந்துடுறா.
நல்லா கழுத்தில் அடிபட்டுருது. இந்த சத்தத்தை கேட்டு ஹீரோ வேகமாக ஹீரோயின் வீட்டுக்கு ஓடி வந்து கதவை திறந்துட்டு உள்ளே வர பார்க்குறான். பட் கதவு லாக் ஆயிருக்கு. உடனே ஹீரோ, என்னாச்சு, நீ ஓகே தானே, கொஞ்சம் வந்து கதவை திறக்கிறியா அப்படின்னு கத்துறான். அப்போ ஹீரோயின், இல்லைப்பா, என் கழுத்தில் பயங்கரமாக அடிபட்டுருச்சு, என்னால் எழுந்து கூட முடியல அப்படின்னு சொல்கிறா. இப்போ என்ன பண்ணுறது, நான் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணவா அப்படின்னு ஹீரோ கேட்க, அங்கே மேட்டுக்கு கீழே சாவி இருக்குது, அதை எடுத்து கதவை திறந்துட்டு வா அப்படின்னு அவ சொல்கிறா. உடனே அவன் கதவை திறந்துட்டு போய் அங்கே இருக்க ஹீரோயினை தூக்கிட்டு வந்து உட்கார வச்சு, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறான். எனது நான் கேர்ஃபுல்லாக இருக்கணுமா, இப்போ ஒன்னால தான் நான் கீழே விழுந்தேன், நீ மட்டும் ஃபோன் பண்ணலன்னா நான் கீழே விழுந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, ஓ இப்போ நீ என்ன தான் தப்பு சொல்லுவல்ல, உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு நான் பதறி போய் வந்திருக்கேன், ஆனால் நீ இப்போ கூட என்ன தான் திட்டுவல்ல அப்படின்னு சொல்லும் போது கழுத்து ரொம்ப வலிக்குது அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. உடனே இவன், சரி சரி பாவமாக மூஞ்ச வச்சுக்காத, வா உன்னை கூட்டிகிட்டு போய் நான் உன் ரூமில் படுக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போ அந்த இடத்துல ஒரு ரேடியோவை பார்க்குறான். ஆக்சுவலி நம்ம ஹீரோ டைம் ட்ராவல் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பிளேஸில் இந்த ரேடியோ இருக்கும். ஸோ அந்த ரேடியோவை பார்த்துட்டே இருக்கும் போது ஹீரோன் கேட்குறா, எதுக்கு அந்த ரேடியோவை அப்படி பார்க்குற அப்படின்னு. இல்லை, அதை ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் அதான் அப்படின்னு ஹீரோ சொல்ல, அப்படியா, ஆனால் அது எங்கள் குடும்பத்தோட சொத்து அப்படின்னு ஹீரோன்னு சொல்கிறா. என்னது குடும்ப சொத்தா அப்படின்னு ஹீரோ கேட்க, ஆமாப்பா, இந்த ரேடியோவை எங்கள் பாட்டி என்னோட அம்மாவுக்கு கொடுத்தாங்க, எங்கள் அம்மா எனக்கு கொடுத்தாங்க, நான் என் பொண்ணுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல, அது சரி, நல்லா இருக்கு உன் கதை. ஆமாம், உன் கையில் என்ன டைம் ட்ராவல் பற்றின புக் வச்சுருக்க, உனக்கு டைம் ட்ராவலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு ஹீரோ கேட்க, அட இல்லைப்பா, இந்த புக்கு எனக்கு நானான் தான் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோவை காமிக்கிறா. அந்த ஃபோட்டோ பின்னாடி, இங்கே பாரு ஹன்ஃபை, உனக்கு டைம் ட்ராவலிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. நம்ம ஹீரோ இதை படிச்சுட்டு, ஆமாம், இது யார் உனக்கு இப்படிலாம் எழுதி கொடுத்தது அப்படின்னு கேட்க, அப்போ ஹீரோயின் அவனோட ஃபோட்டோவை எடுத்து காமிக்கிறா. உடனே ஹீரோ பயந்தே போயிடுறான். ஏன்னா நம்ம ஹீரோவோட கனவுல வந்து ஒரு பொண்ணு சொல்லிட்டே இருப்பாள், நான் இப்படி இருக்கிறதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு. அந்த பொண்ணு தான் அந்த ஃபோட்டோவில் இருக்கா. ஸோ ஹீரோ உடனே பயந்துடுறான். ஹீரோயினும், என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்க, இல்லை, என்னோட கனவுல அடிக்கடி இந்த பொண்ணு வரா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். என்னது, அப்போ உனக்கு நான் என்ன தெரியுமா அப்படின்னு ஹீரோன்னு கேட்க, இல்லை, எனக்கு நான் என்ன தெரியாது, ஆனால் ஏன் என் கனவுல அவள் வர்றானே எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்னு சொல்லும் போதே அப்போ நம்ம ஹீரோனோட அப்பா வீட்டுக்கு வர சவுண்டு கேட்குது. இவங்க 2 பேர் வேற ரூம்ல இருக்காங்களா. ஸோ ஹீரோயின் உடனே, அவர் மட்டும் நம்மளை இப்படி பார்த்தா சோலி முடிஞ்சிடும், வந்து ஒளிஞ்சிக்கோ அப்படின்னு பெட்ல படுக்க வச்சு மேலே பெட்ஷீட்டை போட்டு மூடிடுறா. அப்போ ஹீரோனோட அப்பாவும் உள்ள வந்து, உனக்கு எவ்வளோ நேரமாக கால் பண்ணுறது, ஃபோனை எடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்க, உங்கள் ஃபோனை நான் எதுக்கு எடுக்கணும் அப்படின்னு இவன் முறைச்சிட்டு உட்காந்துருக்கா. அப்பா அவர் கவனிக்கிறாரு, அந்த பெட்ஷீட்குள்ளே நம்ம ஹீரோ படுத்திருப்பான்ல, அவனோட கால் மட்டும் லைட்டாக வெளியே தெரிஞ்சிடும். இதை பார்த்த உடனே அவர் கரெக்டாக பெட்ஷீட் எடுக்க, அவ்வளோதான் ஹீரோ மாட்டிக்கிறான். உடனே அவ்வளோதான், ஹீரோவை துரத்தி அவர் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. பட் ஹீரோயின் தான், அப்போ நிறுத்துங்க, அவன் எனக்கு ஹெல்ப் பண்ண வந்தான் அப்படின்னு அவரை தடுத்து நிறுத்தி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறா. உடனே அவரும் இதெல்லாம் கேட்டுட்டு, ஓ அதான் விஷயமா, அப்படின்னா உனக்கு அடிபட்ட உடனே நீ எனக்கு கால் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு அவர் கேட்க, அதனால என்ன யூஸ் இருக்குது, நான் கால் பண்ணால் நீங்கள் உடனே எடுத்துருவீங்களா, உங்களுக்கு தான் நிறைய வேலை இருக்குமே அப்படின்னு ஹீரோன்னு கேட்க, உடனே ஹீரோ, ஹன்ஃபை, உங்கள் அப்பா கிட்டே நீ இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். உடனே அவர், இவ இப்படி தான் பண்ணுவா, யார்கிட்டையுமே பாசமாக பேச மாட்டா அப்படின்னு அவர் சொல்ல, இல்லை அங்கிள், அவன் அந்த மாதிரி கிடையாது, அவள் பாசமாக பேசுவா, ஏன்னா அப்பப்போ நட்டு கழுன்றோம் அப்படின்னு சொல்ல, நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு வீட்டை விட்டு வெளியே போறியா அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறா. உடனே ஹீரோவும், சரி சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயினோட அப்பா தான் வந்து வழி அனுப்பி வைக்கிறாரு. அப்போ அவர் ஹீரோ கிட்ட, ரொம்ப தேங்க்ஸ், எனக்காக அவளை நீ வந்து காப்பாற்றினதுக்கு, பட் நீங்கள் இவ்வளோ க்ளோஸாக இருக்க வேணாம், 2 பேரும் கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவர் சொல்ல, உடனே ஹீரோ சிரிச்சிட்டே, நீங்கள் என்கிட்ட இது சொல்கிறதுக்கு பதிலாக உங்கள் பொண்ணுக்கிட்ட நீங்கள் இன்னும் கொஞ்சம் கேரிங்காக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லைனா நீங்கள் தான் ஃப்யூச்சரில் ரொம்ப வருத்தப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். நெக்ஸ்ட் டே ஆகுது. ஹீரோ கிளாஸுக்கு வரான். அங்கே அவனோட டேபிளில் ஒரு சின்ன பால் டப்பா இருக்குது. உடனே ஹீரோ அதை லீ கிட்ட எடுத்துகிட்டு போய், நீயா இந்த பாலை எனக்காக எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு கேட்க, அவன் இல்லைன்னு சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் வர இவன் கேட்குறான், இது நீயா எனக்கு வச்ச அப்படின்னு. ஆமாம், நான் தான் உனக்கு வச்சேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இதே எதுக்கு நீ எனக்கு வச்ச அப்படின்னு ஹீரோ கேட்குறான். இல்லை, நேற்று எனக்காக எங்கள் அப்பா கிட்ட அடி வாங்கினியே, அதான் வச்சேன் அப்படின்னு சொல்ல, ஓஹோ, ஆனால் யாராவது இவ்வளோ பெரிய பையனுக்கு பால் டப்பாவை கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்க, ஏன் உனக்கு வேணாமா, அப்போ கொடு அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. இல்லை, இது அழகாக க்யூட்டாக இருக்குது, இதை நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயின் சிரிக்கிறா. இது எல்லாத்தையுமே ஷவுமே பார்த்துட்டு இருப்பாளா. அவள் லேட்டாக நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, நீ ரொம்ப லக்கி தெரியுமா, உன்னை கேர் பண்ணுறதுக்கு ஊஜிகா மாதிரி ஒரு பையன் இருக்கான், ஆனால் இந்த லீ தான் என்னை சுத்தமாக கண்டுக்க மாட்டேறான் அப்படின்னு சொல்ல,
நம்ம ஹீரோயின் கவலைப்படாத நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லீ கிட்ட ஷவுமேவை கூப்பிட்டுட்டு வந்து இங்கே பாரு லீ, ஷவுமேக்கு ஏதோ டிசைன் தேவைப்படுதான், அவளுக்காக நீ அதை கொஞ்சம் வரைஞ்சி கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறா. உடனே நம்ம ஹீரோ நான் வேணா வரைஞ்சி தரவா அப்படின்னு வர, நீ கொஞ்சம் வாய் மூடு அப்படின்னு ஹீரோன்னு சொல்லிட்டு நீ சொல்லு லீ வரைஞ்சி கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறா. அப்போ லீ உடனே சரி நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு போர்டில் வரைய போகிறான். பட் அவன் வரைய போகிறத அங்கே இருக்க சார் பார்த்துட்டு இவங்க 4 பேரையும் ஒன்றா போர்டில் வரைய சொல்லிடுறாரு. பட் இவங்க 3 பேருக்கும் வரையவே தெரியாது. ஸோ ரொம்ப திணறிட்டே தான் ட்ராயிங் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் வரையவே பிடிக்காம எல்லாருமே அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்றா வரும்போது ஹீரோயின் முறைச்சிட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோ கிட்ட வந்து எதுக்கு முகத்தை இப்படி வச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறான். உடனே ஹீரோயின் உன்னால தான் எனக்கு கோவமாக வருது அப்படின்னு சொல்கிறா. என்னது என்னால் உனக்கு கோவம் வருதா? அப்படின்னா உன்னை நான் சந்தோஷப்படுத்த என்ன செய்யணும்? எதுவாக இருந்தாலும் சொல்லு நான் செய்கிறேன் அப்படின்னு ஹீரோ கேட்குறான். என்னது எதுவாக இருந்தாலும் செய்வியா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஆமாம் எதுவாக இருந்தாலும் செய்வேன், ஒருவேளை நம்பலனா நீ பெட் கட்டி பாரு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். உடனே ஹீரோயினோ சரி பெட் கட்டுறேன், அதில் நீ தோக்குறியா ஜெயிக்கிறியான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ சொன்னல என் சந்தோஷத்துக்காக என்ன வேணாலும் செய்வேன்னு, எனக்கு இப்போ காலை வலிக்குது என்னை தூக்கிட்டு போறியா அப்படின்னு கேட்க, ஓ தூக்கிட்டா போச்சு அப்படின்னு ஹீரோயினை தூக்கிட்டு அவன் அங்கேருந்து ஓட ஹீரோயினும் சந்தோஷமாக அப்படியே வந்துட்டு இருக்காங்க. தென் அதோட வீட்டுக்கு போகிறாங்க. நெக்ஸ்ட் டே மறுபடியும் ஸ்கூலுக்கு வராங்க. அப்போ 2 பேரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ஹீரோ கேட்குறான், நேற்று பெட்டில் யாரோ தோற்று போயிட்டாங்க ஆனால் அதை மறந்த மாதிரி இப்போ நடிச்சிட்டு இருக்காங்களே அப்படின்னு கேட்க, ஆமாண்டா நேற்று பெட்டில் நான் தோற்று போயிட்டேன், நீ ஜெயிச்சிட்ட, சரி சொல்லு இப்போ நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்னு ஹீரோயின் கேட்க, முதல்ல கண்ணை மூடு அப்படின்னு சொல்கிறான். அவளும் கண்ணை மூடுறா. அப்பாவும் ஒரு குட்டி ஸ்டிக் எடுத்துகிட்டு வந்து ஹீரோயின் வாயில் வச்சு இதை வாயிலே பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்ல அவளும் வாயிலே வைக்கிறா. அப்பாவன் அப்படியே சிரி பார்ப்போம் அப்படின்னு சொல்ல சிரிக்கிறா. உடனே ஹீரோயின் ஃபேஸை க்ளோஸ் அப்பில் பார்த்துட்டு, நீ சிரிக்கும் போது எவ்வளோ அழகாக இருக்கு தெரியுமா, ஆனால் நீ தான் இப்போல்லாம் சிரிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோயின் கண் முழிக்கிறாங்களா, அவ்வளோ க்ளோஸ் அப்பில் ஹீரோவை பார்த்துட்டு ஒரு மாதிரி நர்வஸ் ஆகி அங்கேருந்து போயிடுறாங்க. அதோட ஹீரோ கிளாஸ்க்குள்ளே வரான். அப்போது அந்த லீ உட்காந்து புலம்பிகிட்டு இருக்கான், எனக்கு இப்போல்லாம் சரியாக வரையவே வரமாட்டுது, நான் பேசாமல் இனிமேல் வரைய வேணான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, உடனே கூட இருக்க ஷுமே சொல்கிறா, அதுக்குள்ளே யாராவது இப்படி குவிட் பண்ணுவாங்களா, இங்கே பாரு இந்த மாதிரி ஷென்யூ நினச்சிருந்தா அவன் இவ்வளோ பெரிய சிங்கர் ஆகியிருக்க முடியாது, அவனுக்கும் ஸ்டார்டிங்கில் பாட்டு வரலையாம், அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்துச்சான் அப்படின்னு ஷுமே சொல்ல, அப்போ ஹீரோ சொல்கிறான், அதுக்குன்னு ஷென்யூ மாதிரி நைட்டு முழுக்க பியானோ வாசிச்சுட்டா இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறான். உடனே ஷுமே, எனது ஷென்யூ எப்போ நைட்டு ஃபுல்லாக பியானோ வாசிச்சான், உனக்கு யார் எப்படி சொன்னது அப்படின்னு கேட்குறா. உடனே நம்ம ஹீரோ யோசிக்கிறான், ஆக்சுவலி போன லைஃப்பில் ஒரு டைம் நியூஸ் பேப்பரில் வந்திருக்கும் அந்த ஷென்யூ நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பியானோ வாசித்து ப்ராக்டிஸ் பண்ணியிருந்திருக்கான்னு சொல்லி. பட் ஆக்சுவலி அது ஃப்யூச்சரில் நடந்திருக்கும், இன்னும் அது நடக்கவே இல்லை. ஸோ இப்போ ஹீரோ அதை யோசிச்சுட்டு, அதில் வந்து செப்டம்பர் 14 நைட்டு தான் அவன் பியானோ வாசிச்சுதான் இருந்தது, இன்னைக்கு தான் செப்டம்பர் 14, அப்படின்னா இன்னைக்கு தான் அவன் பியானோ வாசிக்க போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன செய்கிறாருன்னா ஷென்யூவை மீட் பண்ணணும்னு வேகமாக அவனோட ஸ்கூலுக்கே போகிறான். அப்படி போயிட்டுருக்கும் போது ஷென்யூவுக்கும் அவனோட ஏஜென்ட்டுக்கும் சண்டை நடந்துகிட்ருக்கு. அந்த ஷென்யூவை நைட்டு ஃபுல்லாக அவங்க பியானோ வாசிக்க சொல்கிறாங்க. பட் அவன் வந்து எனக்கு அதில் சுத்தமாக விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அவங்க உடனே மிரட்டுறாங்க, இங்கே பாரு உனக்காக எங்கள் கம்பெனியில் இருக்கவங்க நிறைய செலவு பண்ணியிருக்காங்க, அதை திருப்பி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏதாவது பண்ணு, அப்போ தான் நீ பாப்புலர் ஆவ அப்படி இப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இது எல்லாத்தையும் ஹீரோ நைஸாக அப்படியே ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிக்கிறான். தென் ஒரு ரூமுக்குள்ளே அந்த ஷென்யூவை கூப்பிட்டுட்டு போய் லாக் பண்ணி வச்சுட்டு போயிடுறாங்க. அந்த ரூமுக்குள்ளே நம்ம ஹீரோ எப்படியே நைஸாக நுழைஞ்சிட்றான். அண்ட் அப்போ அந்த ஷென்யூ ப்ளே பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ டக்குன்னு கீழே விழ ஷென்யூ கவனிச்சிடுறான். அங்கே யார் இருக்கிறது அப்படின்னு கேட்குறான். உடனே ஹீரோவும் எந்திரிச்சு வர, ஊஜிகா நீயா, நான் எங்கே போனாலும் எதுக்கு நீ வந்துட்டே இருக்க அப்படின்னு இவன் கேட்குறான். அப்போ ஹீரோ அவன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்க ரெக்கார்டரை போட்டு விடுறான். உடனே ஷென்யூ அதை கேட்டுட்டு, இதே எதுக்கிட்ட நீ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்க, அதை டெலீட் பண்ணு அப்படின்னு சொல்ல, முடியாது, இதை நாளைக்கு நான் ப்ரெஸ்ஸுக்கிட்ட கொடுக்கலான்னு நினைக்கிறேன், அப்போ தானே அவங்களுக்கும் தெரியும் அந்த கம்பெனியில் இருக்கவங்க உன்னை எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் தேவையே இல்லைடா அப்படின்னு இவன் சொல்ல, ஓகே ஒருவேளை நான் இதை வெளியே கொடுக்கக்கூடாது அப்படின்னா நாளைக்கே நீ ஹன்ஃபேயை போய் மீட் பண்ணு, ஹன்ஃபேயோட போய் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் நானானை மீட் பண்ணு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். என்னது நானான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா, ஐயோ நீயும் ஹன்ஃபேயும் தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க, நானான் ஒன்று என்னோட கேர்ள் ஃப்ரெண்டே கிடையாது அப்படின்னு இவன் சொல்கிறான். நீ என்னடா விளையாடிட்டு இருக்க, நானான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லையா அப்படின்னு ஹீரோ கேட்க, சத்தியமாக கிடையாது, ஆக்சுவலி நான் நானான லவ்வே பண்ணல, நான் லவ் பண்ணது ஹன்ஃபேயே தான் அப்படின்னு இவன் சொல்கிறான். ஹீரோ உடனே என்னது அப்படின்னு முழிக்கிறான். அப்போ இவன் ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறான். என்னென்னா நம்ம ஹீரோயின் இந்த ஷென்யூ அந்த நானான் 3 பேர் பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க. அந்த நானானுக்கு இந்த ஷென்யூ மேலே ஒன் சைடாக லவ் இருந்திருக்கு, ஆனால் இந்த ஷென்யூக்கு நம்ம ஹீரோயின் மேலே தான் லவ் இருந்திருக்கு.
ஒரு டைம் இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லும்போது, "உனக்கே தெரியும்ல, நானானுக்கு உன்ன தான் பிடிக்கும். அதனால என்னால உன்ன லவ் பண்ண முடியாது." அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருப்பா. ஸோ அந்த விஷயத்த இப்ப இவன் சொல்லி, "நானான் தான் என்ன ஒன் சைடா லவ் பண்ணாளே தவிர, நான் அவள லவ் பண்ணல. நான் ஹன்ஃபே தான் லவ் பண்ணேன்." அப்படின்னு சொல்ல, ஹீரோ கேட்குறான், "என்னது நீ ஹன்ஃபேய லவ் பண்ணியா? அதனால தான் இவ்ளோ நாளா நீ ஹன்ஃபேய மீட் பண்ணாம, அவ மெசேஜுக்கு கூட ரிப்ளை பண்ணாம இருந்தியா?" அப்படின்னு ஹீரோ கேட்க, "இங்க பாரு, இங்க என்னோட ஃபோனெல்லாம் புடுங்கி வச்சுக்கிட்டாங்க. என்னால அவகிட்ட அவ்ளோ ஈஸியா பேச முடியாது." "சரி பேச முடியாது ஓகே. அட்லீஸ்ட் நானான்னு உன் ஃப்ரெண்டு தானே. அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அவள போய் நீ பார்த்துட்டு வந்திருக்கலாம்ல." அப்படின்னு கேட்க, "இப்ப நான் போய் பார்க்கறதுனால மட்டும் கோமால இருக்கவ எந்திரிக்கவா போறா?" அப்படின்னு அவன் மனசாட்சியே இல்லாம பேசுறான். உடனே ஹீரோ, உன்ன மாதிரி ஒரு ஆள ஹன்ஃபை லவ் பண்ணாததே ரொம்ப நல்ல விஷயம் தான். ஒருவேள அவ லவ் பண்ணியிருந்தா யோசிச்சு பாரு. அவளையுமே நீ இதே மாரி தான் விட்டுருப்பல." அப்படின்னு ஹீரோ கேட்க, "ஒரு நிமிஷம் இரு. நீயே இப்ப ஹன்ஃபைக்காக இப்படி பேசிட்டு இருக்க. ஒருவேள நீ ஹன்ஃபைய லவ் பண்றியா?" அப்படின்னு இவன் கேட்க, நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, "இல்லையே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே." அப்படின்னு சொல்றான். "ஓ! அப்படின்னா நானான லவ் பண்றியா?" அப்படின்னு அவன் கேட்க, "நீ என்ன ஒளர்ற? நானான நான் பார்த்தது கூட இல்ல." அப்படின்னு ஹீரோ சொல்ல, "என்னது நானான நீ பார்த்தது இல்லையா? ஆனா நானான் ஒரு நாள் உன்னோட ஐடி கார்ட வச்சிருந்தாளே." அப்படின்னு அவன் கேட்குறான். ஹீரோ உடனே, "என்னது என் ஐடி கார்டா? என் ஐடி கார்டு என்கிட்ட தான் இருந்துச்சு. அது எப்படி நானான் கிட்ட போயிருக்கும்?" அப்படின்னு கேட்க, இவனுக்கு தெரியல. ஷென்யூ சொல்றான், "எனக்கு அது என்னன்னு தெரியல. ஆனா அவ அடிக்கடி உன் ஐடி கார்ட வச்சு பார்த்துட்டு இருப்பா." அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே யோசிக்கிறான். இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது என் ஐடி கார்டு எப்படி அவளுக்கு கிடைச்சது? அப்படின்னு ஹீரோவுக்கு ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகுது. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஹீரோவும், ஹீரோயினும் இப்ப ரேடியோ ஸ்டேஷன்ல உட்காந்து அனௌன்ஸ்மென்ட் குடுத்துட்டு இருக்காங்க. அப்படி அனௌன்ஸ்மென்ட் குடுத்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ, ஹீரோயின் கிட்ட கேட்குறான். "நீ ஷென்யூவ ரொம்ப மிஸ் பண்றியா?" அப்படின்னு கேட்குறான். பட் அவன் வந்து மைக்க ஆஃப் பண்ணாம அப்படியே ஹீரோயின் கிட்ட கேட்குறான். உடனே ஹீரோயின், "மிஸ் பண்ணலாம் இல்ல. ஆனா அவன நெனச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு." அப்படின்னு சொல்றா. "ஏன் என்னாச்சு?" அப்படின்னு ஹீரோ கேட்க, அப்ப ஹீரோயின் சொல்றா, நானான் ஷென்யூ 3 பேரும் சின்ன வயசுலேருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுமா? ஆனா இப்ப அவன் இந்த மாதிரி இருக்கான்னு நெனைக்கும்போது ரொம்ப வருத்தமா இருக்கு. அவனுக்கு எங்களெல்லாம் விட மியூசிக் தான் முக்கியம் போல இருக்கு." அப்படின்னு ஹீரோயின் கோவமா பேசிட்டு இருக்க, இத ஹீரோயின் ஸ்கூல்ல இருக்க எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. ஷுமேவுமே கேட்டுடுறா. பட் அத கேட்ட உடனே ஷுமேவோட ஃபேஸே ஒரு மாதிரி ஆயிடுது. அப்ப நம்ம ஹீரோ, "ஐய்யய்யோ! ஒரு நிமிஷம் இருடி, இங்க நான் மைக்க ஆன் பண்ணிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ண, "அடப்பாவி! இப்ப நான் பேசினத எல்லாரும் கேட்டுருப்பாங்களா?" அப்படின்னு சொல்லி ஹீரோயின் முழிக்கிறா. கரெக்ட்டா இதோட இந்த எபிசோட் முடியுது. ஓகே, நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம சீக்கிரமாவே பார்க்கலாம். பாய்.